இன்றைக்கி நாம் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸு, கேரட், குடமிளகா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் என்னோட இதுக்கு தேவையான அளவுக்கு பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட், குடமிளகா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாஸ்தா இது நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முறை. இப்போ இது நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ காஞ்ச உடனே வெங்காயம் போடுங்க. பச்சை மிளகா ஒன்றே ஒன்று தான் எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு பண்ணுவோம் பாஸ்தா. இது நான் குக்கரில் பண்ணியிருக்கேன். குக்கரில் 2 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். இது ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது செய்யறதுக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு கூட சேர்த்துக்கலாம். சில்லி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதில் சேர்க்கல. இது குக்கரில் பண்ணுறதுனால அப்படியே பண்ணியிருக்கேன். நம்ம ரெடிமேடாக பண்ணும்போது சில்லி சாஸு, சோயா சாஸ், சில்லி பேஸ்ட் அதெல்லாம் கூட சேர்ப்பாங்க. அதான் இன்னொரு நாள் பண்ணி காமிக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு. குடமிளகா போட்டாச்சு. இது நல்லா உங்களுக்கு கிளறி விடுங்க. ஆயிலே வெந்துடும். ஆல்மோஸ்ட் வெந்துடுனா உங்களுக்கு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வைங்க. ரொம்ப வெந்துட்டாலும் சுத்தமாக நல்லாவே இருக்காது, சாப்பிட முடியாது. கேரட் போட்டிருக்கேன். இப்போது வெஜிடபிளாக சாப்பிட மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அது சாப்பிட்ருவாங்க. நீங்கள் கடையிலெல்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட மாட்டாங்க. கேரட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குடமிளகா, இது பீன்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏற்கனவே க்ரீன் சில்லி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியதான், எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு. இப்போ பாஸ்தா சேர்த்துட்டிங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக போட்டுட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதுனால.
கலர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதில் என்னென்ன விட்டமினும் நம்மளுக்கு தேவை, ப்ளஸ் டேஸ்ட்டும் முக்கியம். அப்போ தான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து நம்ம செய்கிற ஃபுட்டு. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. வாட்டர் பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ் இப்போ எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக, அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ விசில் போட்டாச்சு. நான் 1.5 விசில் வச்சுருக்கேன். 1.5லேயே வந்து ஈஸியாக வந்துடும். இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தெரியுதுங்களா? கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப குழஞ்சும் போகலை, வேகாமலும் இல்லை. இங்கே பாருங்களேன், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.